வணக்கம் காஸ்வே நண்பர்களே. மதன் சார், ஜெய்சங்கர் சார், அன்பு சார் அனைவரையும் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை கண்டு கொண்டு பெருமையும் கொள்கின்றோம். உண்மையிலேயே மார்க்கெட் ஒரு மாதிரி குழப்ப சூழ்நிலையில தான் இருக்கின்றது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, வேர்ல்டு லெவல் மார்க்கெட் எப்படி இருக்குது, ட்ரம்ப் உலக பொருளாதாரத்தை ஒரு கலைக்கு தான் கண்ட்ரோலை கொண்டு வரணும்னு இருக்கிறாரா, இல்லைன்னா அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டையே ஒரு கொலாப்ஸ் பண்ணி அதையும் தன்னுடைய காலடியில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை அவருடைய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதாலவும் அவருடைய சிந்தனை போக்குகள்லாம் எப்படி இருக்குன்னு நிமிடத்துக்கு நிமிடம் நாளுக்கு நாள் அவருடைய பேச்சுக்களில் மாற்றங்களும் ஒரு விதமான குழப்ப நிலைகளும் எந்த ஒரு சொல்யூஷனுக்கும் வர முடியாமலும் இருக்க நிலைமை இருக்கின்றது. மொத்தத்தில் இந்தியாவும் டோட்டலாக ஏதாவது பண்ணிக்கணும்னு சரண்டர் ஆன மாதிரியும் தெரியுது. வரி விதிப்பில் அவங்க எந்த ஒரு ஆசையும் தெரிவிக்கல. ஒரு விதத்தில் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் ஒரு செட்டில்மெண்ட் வரலான்னு யோசிக்க தோணுது. சரி நண்பர்களே, மீன்களை பார்த்தீங்கன்னா விலாங்கு மீன் ஒன்று இருக்குங்க. அது ராத்திரில இறை தேடுமா, பகலில் பதுங்கி வாழுமா. இப்படி கூட உயிரினங்களில் சில விஷயங்கள் இருக்கின்றது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு பணத்தை பற்றி நம்ம பேசினாலும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியமானது என்ன தேவைன்னா அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. இந்த மூணும் நம்ம பெறணும் அப்படின்னாக்கா இன்பம் துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு பக்குவப்படக்கூடிய நிலைமையில் இருக்கணும். சில பேருடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிலைக்குலை செய்யாமல் அமைந்திருக்கும். ஆனால் பல பேருடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டிஸ்டர்ப் பண்ணுறதா கூட இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த மனிதர்களை விலகி நம்ம இருக்கிறது தான் நல்லது. அப்படி பார்க்கும்போது ஒரு 8 விதமான மனிதர்களை சொல்கிறாங்க. அதாவது தொடர்ந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப கிசி பேசக்கூடியவர்கள், அப்புறம் மற்றவங்க பாசத்தை பற்றி அக்கறை இல்லாத மாதிரி சொல்லி அனுதாபத்தை தேடக்கூடியவர்கள், அப்புறம் நம்ம உணர்ச்சிகளை ஈஸியாக கையாண்டு நம்மகிட்ட இருந்து சில விஷயங்களை கறக்கக்கூடிய நபர்கள், அப்புறம் உண்மையை வெவ்வேறு மாதிரி திருத்தி பேசக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப பழகுவாங்க, ஆனால் எந்த அளவுக்கு நட்பாக இருப்பாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஆட்டோகிராட்டிக்காக இருக்கிறது, அவங்க கண்ட்ரோலில் போய் மாட்டிக்கிட்டாலும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அப்புறம் ஏதாவது தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி டைப் ஆஃப் மனிதர்களை நமக்கு தவிர்க்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா நல்லவர்களாக வாழ்றதுன்றது என்பது கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட அதிலும் செலவிட்ட விட்ட எப்படி நம்ம தேடி கண்டுபிடிச்சி பழகி இந்த மணி ஹேண்ட்லிங்ன்ற மாதிரி மனிதர்களுடைய ஹேண்ட்லிங்கும் மனிதர்களை படிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது. வாருங்கள், இன்று 3 பேரை நாம் சந்தித்து இந்த வாரம் பொருளாதார விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் விஷயங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் நண்பர்களே. வாருங்கள். மதன் சார், உங்களுடைய கருத்துக்களை ஃபர்ஸ்ட் வையுங்கள். கேள்விகள் இருந்தாலும் வையுங்கள். நம்ம நிபுணர் ஜெய்சங்கர் அவர்கள் அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பார் என்று ஆவலோடு எதிர்பார்க்கின்றேன். நன்றி சார். வணக்கம். வணக்கம் சார். வாழ்க. சார் தான் சொல்லணும், ஜெய்சங்கர் சார் தான் சொல்லணும். பட் போற பார்த்தா மார்க்கெட் கம்மிங் வீக்ல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசாத இருந்தாலே மார்க்கெட் கொஞ்சம் ஏறும், அதுக்காக வெயிட் பண்றோம். ஆனா எப்படி இருந்தாலும் மார்ச் மந்த் எண்டு, மார்ச்சில் கொஞ்சம் பாசிட்டிவ் 22,000 to 23,000 தான் போயின்னு இருக்கும். அந்த இதில் தான் இருக்கும். கீழே போகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜெய்சங்கர், உங்களுடைய இது என்ன? ஏன்னா இதுக்கப்புறம் வர மார்க்கெட்டில் எதுவுமே ஒன்றும் பெரிய ஒரு நிகழ்வு எதுவுமே தெரியல அடுத்த வாரம். ஸோ ஒரு மியூட்டடாக தான் போகும்னு நானும் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். ஜெய்சங்கர் சார், உங்களுடைய கருத்துக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நன்றி. வணக்கம் சார்.
அழகேசன் சார், மதன் சார், அன்பு சார் உள்ளிட்ட அனைத்து கிளப் ஹவுஸ் நண்பர்களுக்கும் வணக்கம். சார், அழகேசன் சார் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. 8 விதமான மனிதர்களை இது மாதிரி பாகுபடுத்தி அவங்கள்ட்ட அதை ஜாக்கிரதை உணர்வோடு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ மார்க்கெட்லேயும் அந்த மாதிரியான 8 விதமான உணர்வுகளையும் நம்ம அப்ளை பண்ணி மார்க்கெட்டோடைய தன்மை எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு நம்ம வந்துட்டு இம்பேக்ட் ஆகாம தப்பிச்சுட்டு அழகா டிராவல் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லான விஷயம். கம்பெனி செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியும் வச்சு செலக்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட்டோடைய பொசிஷனும் நம்ம இதே மாதிரி இந்த இயல்புல நம்ம வந்து கொண்டு போனோம்னா நம்மளுடைய என்ன நினைக்கிறோமோ, அதாவது மார்க்கெட் எப்படி போகணும் அதை நோட்டி நம்ம எப்படி போகலாம், கீழே வந்தா இந்த டார்கெட் தான் இருக்கும், மேல வந்து அந்த டார்கெட் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சாதகமா ஆக்கிக்க முடியும். ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். மதன் சார் வணக்கம். நீங்க அழகா கேட்டீங்க. மார்க்கெட் வந்து இந்த வாரத்துல வந்து மேல போகும் அப்படின்ற மாதிரி. சார், மார்க்கெட்டோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து அப்படித்தான் காட்டுது. ஆக்சுவலா இப்போ 21,900 அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் வந்துட்டு அதுல இருந்து திரும்பி இருக்குது மார்க்கெட். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம். சார், மார்க்கெட்டோடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிக்ஸாக் பொசிஷன்ல தான் வந்துட்டு மார்க்கெட் ஏறும் இறங்கும். ஸோ அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பையிங் பாயிண்ட், ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து பெரிய பிக் பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ற விஷயம். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 21,900 அப்படிங்கிறதும் 22,500 அப்படின்றதெல்லாம் ஒரு பையிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு. இதுக்கப்புறம் மிகப்பெரிய பையிங் பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா 21,000 அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு இப்போதைக்கு போக சான்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறோம். மார்க்கெட்டோடைய அடுத்த இயல்பு, இந்த பேச்சுக்கள்னால இந்த இப்போ ட்ரம்ப் மாதிரியான மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேசும்போது நடக்கிற ஒரு மாற்றங்கள், இதெல்லாம் மார்க்கெட்டை எந்த மாதிரி வந்துட்டு பொசிஷனைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அதிகபட்சமா இங்கதான் வரும். ஸோ டெஃபினட்டா 21,000 வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா நம்ம பையிங் ஃபேஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிடலாம். அங்க டச் பண்ணிட்டா திரும்பி மேலே ஏறணும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருக்கிறது அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம். எப்ப எக்ஸாக்டா திருப்பியும் வந்துட்டு 100% ஏறுன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரியான பாட்டம் தொட்டுடுச்சு அப்படின்னா 100% ஏறுன்ற மாதிரி, அது தரையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வானம் தான் இலக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி டெஃபினட்டா வந்துட்டு மார்க்கெட் வந்து லீடிங் ஃபேஸில் தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு எங்க வரும்னு சொன்னோம்னா, ஒரு 22,700 கிராஸ் பண்ணாலோ இல்ல 23,400 கிராஸ் பண்ணிட்டாலோ இங்கெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து திருப்பி மார்க்கெட் மேல ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டெஃபினட்டா ஒரு இது சொல்லிடலாம். இந்த இடம்ன்றது 21க்கும் க்ளோஸா இருக்குது. இப்ப இந்த 23 கிட்டையும் க்ளோஸா இருக்குன்றதுனால வந்து நம்ம ஒரு நாளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி, அதாவது இந்த ஒரு வேகம் கூட்டாம ரோட் ரோலர் மாதிரி முன்ன பின்னி போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால மார்க்கெட் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கவனிச்சிட்டு இருக்கணும். இல்லைன்னா டே ட்ரேடிங் மட்டும் பண்ணிக்கலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ போய்க்க தேவையில்லை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து நிப்டியோடைய மூவ்மெண்ட் ஒத்து நகரும், சில கம்பெனிஸ் தன்னோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி நகரும் வந்துட்டு. அதாவது ஒரு குடும்ப அமைப்பு மாதிரி இல்லைங்களா, அப்பா பேச்சு கேட்டுட்டு நடக்கிற பசங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் சில பசங்க தானே நடந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்துட்டு நிப்டியோட ஒட்டி நகரும், சில கம்பெனிஸ் தன்னோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி நகரும். அதனால ஒரு கம்பெனியின் பத்தினும் ஒரு டீட்டெயில் வந்துட்டு, அதோடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயிலும் சரி, டெக்னிக்கல் டீட்டெயிலும் சரி, அது வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது வந்து ரொம்ப நல்லது. நிப்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மேலதான் போகுது. பட் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ரென்த்னா உடனடியா போகுன்றதுலாம் இல்லை. கொஞ்சம் ஒரு கலோக்கியல் வேர்ட்ல சொன்னோம்னா அரைக்கிட்டு தான் மேல போற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் இருக்குது வந்துட்டு. ஸோ எக்ஸாக்டா நம்மளால டெஃபினட்டா 23,300 தாண்டிடுச்சு அப்படின்னீங்கன்னா ஓகே, நல்லா மேல போயிடும்ன்ற டெஃபினட்டா சொல்லிடலாம். இல்ல நான் கீழே வந்துட்டு தான் மேல போவோம்னு சொன்னோம்னா அதோட லீஸ்ட் பாயிண்ட் வந்து 21,000 டச் பண்ணிடுச்சுன்னா மேல போயிடும் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும். இதுல நீங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியல. வெரி சாரி, வேற வேலை பலுன்றதுனால நிறைய விஷயங்களை நேரோயிங் பண்ண முடியல. ஸோ அதனால வேர்ல்டு நியூஸ் வந்து இந்த வாரத்துல நம்மளால சஜஸ்ட் பண்ண முடியல. பட் அதுக்கு ராதர் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் வந்துச்சு. இப்போ ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரொஃபஷனா, ஒரு பிசினஸா, ஒரு ஜாப் மாதிரி அதெல்லாம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ அதை பத்தி பேசலாம்னா பேசலாம்.
அதர்வைஸ் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நம்ம அதை ஒட்டி பேசலாம். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனா இல்லை கேரியரா நான் வந்து எப்படி வந்துட்டு நான் எடுத்துட்டு போறது, நல்லதா கெட்டதா, அது அட்மிசபிளா அட்வைசபிளா, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்னைக்கு எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம அந்த டாபிக் போகலாம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி ஜெய்சங்கர் சார். அன்பு சார், உங்களுடைய பார்வைகள், கோணங்கள், கேள்விகள் வச்சிங்கன்னா அதுக்கு விடையளிக்க காத்திருக்கின்றார். நானும் அப்பப்போ அதை மணி கண்ட்ரோலில் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் இறங்குது, ஒரு நாள் ஏறுது. ஸோ ஆக்சுவலாக நான் மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப ஈக்விட்டியில் ஸ்மால் மிட் கேப்பு ஆர் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு இந்த மாதிரி இதில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 6 மந்த்ஸாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். டெட் ஃபண்டில் தான் போயிட்டுருக்கேன். ஆதித்யா பிர்லா லிக்விட் ஃபண்டு அண்டு இதில் ஆக்டிவ் ஃபண்டில் இன்னொரு ஃபண்டு, டெட் ஃபண்டு ஒன்று, லிக்விட் ஃபண்டு, அந்த இது ஓவர் நைட் ஃபண்டு. ஸோ இந்த இதில் அப்படியே கொஞ்சம் டெட் ஃபண்டில் இது வந்து லிக்விட் ஃபண்டில் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரு 1% வந்து ஒரு 3% கம்மியாக வந்து இதில் வந்து இருக்குது ஓவர் நைட் ஃபண்டில். ஸோ நான் டைரக்டில் தான் போவேன். டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஒரு 1.5 to 1% எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த இதில் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வாட்ச் மோடில் இருக்கேன். டெட் ஃபண்டில் தான் அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். எமர்ஜென்சிக்கு எடுத்துருவேன், கேஷ் இருக்கிறப்போ போடுவேன் அதில். ஸோ அந்த பிர்லா அதுக்கு நல்லா இருக்குது. பட் அது பிர்லா அது ஒரு ஆப்பே இருக்குது, வித்ட்ரா அண்ட் இன்வெஸ்ட் அந்த ஆப்ஷனில் ஆப்லேயே இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் அப்படியே போட்டு எடுக்கிறது பண்ணிட்டு இருக்கேன். நன்றி சார். உங்களுடைய இந்த ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாமான்னு ஜெய்சங்கர் சாருடைய இதுக்காக காத்துட்டு இருக்கேன். டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நானும் அப்படியே பிகினிங்ல எனக்கு இன்டர்டேலாம் இன்ட்ரெஸ்ட், பட் ஆனால் அதில் ரிஸ்க்கு 95% லாஸ், 5% பீப்புள் தான் ஏர்ன் பண்ணுறாங்க, ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அதனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு பண்ணலான் இருக்கேன் சார் ஃபியூச்சரில். நன்றி சார். ஒரு யதார்த்தமான ஷேர் ட்ரேடர்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக்கிறீங்க, மிக்க நன்றி. அடுத்தது இன்னொருத்தங்க மேடம் ஒருத்தங்க அவங்க வந்து ரேஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு பெங்களூர் பேஸ்டு ஒரு விமன் என்டர்பிரனர், சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய தொழிலை திறம்பட நடத்தி கொண்டு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவங்க. நீண்ட கால என்னுடைய ஃபேஸ்புக்கில் நிறைய அவங்களுடைய ஆளுமைகளும் பார்த்துருக்குறோம். இந்த தளத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறது அவங்க வருகை என்று வரவேற்கின்றோம். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான, மணி சம்பந்தமான விஷயங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா பதிவிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு அந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளலாம். பாருங்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு கழிச்சு தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஸோ மிக்க நன்றி, சந்தோஷம் கூட. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. பட் ஆக்சுவலி நான் ஃப்ராங்காக சொல்ல போனோன்னா எனக்கு அதில் நாலேஜே கிடையாது. நிறைய பேர் வந்து எனக்கு இன்டைரக்டா வந்து லைக் வந்து நெகட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா பணம் லாஸ் ஆயிடுச்சு, அது லாஸ் ஆயிடுச்சுன்னு அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ நெகட்டிவா ஆரம்பமே எனக்கு வந்து கேள்விப்பட்டதுனால எனக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுக்க முடியல. இப்ப நான் ஸ்டார்ட் அப்ல தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிங்களேன். இப்ப நான் வந்து புதுசா தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதுல போட்டா என்ன பெனிஃபிட்ன்றது நீங்க எனக்கு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி மேடம். ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கக்கூடிய நீங்க இன்னொரு பார்ட்டு தெரிஞ்சுக்காம இருக்கிறதுன்றது உங்களோட ஆர்வத்தை காட்டுது. உண்மையிலேயே அதுக்கான விடைகள் தொடர்ந்து வாங்க, நிறைய படியுங்க, வேர்ல்டு நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. தேசிய நீரோட்டத்திலும் உலக நீரோட்டத்திலும் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கும் போது ஷேர் மார்க்கெட் என்பது மிக இலகுவாக ஒன்றாக இருக்கும். வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா அது கஷ்டமாக தெரியுமே தவிர எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிறது ஒவ்வொன்றுமே சிக்கலாக தான் இருக்கும். கிட்டி போக போகத்தான் அதனுடைய சிக்கல் இல்லாமல் தன்மை புரிய முடியும் என்கின்றதை சொல்லி உங்களுக்கு தேவையானதை நமக்கு நம்ம தளத்துக்கு ஜெய்சங்கர் சார் உண்மையிலே அழகாக விளக்குவார்.
வாரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லும்போது இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. வாருங்கள். ஜெய்சங்கர் சார், தளத்தை உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி சார். மேடம் வணக்கம், வருக. உங்களோட ஆர்வத்துக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். உங்களுக்கு முன்னாடி அன்பு சாருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்துடுறேன் மேடம். அன்பு சார், வணக்கம் மேடம். அன்பு சார், நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் இப்போ டெப்ட் ஃபண்ட்னு சொன்னீங்க சொல்லிட்டு, டெப்ட் ஃபண்ட் நீங்க வந்து அக்கார்டிங் டு ஒரு ஏஜ் வந்து நீங்க டெப்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இதுல அது நீங்க அந்த ஏஜ் ஃபேக்டர்ல வரும்போது நீங்க டெப்ட் பண்றதுல தப்பு கிடையாது, நல்ல விஷயம். சேஃபா ஒன்று டிராவல் பண்ணணும். சின்ன ரிஸ்க் எடுத்து பண்ணிக்காங்க. உங்களோட கேபிட்டல்ல வந்துட்டு ஒரு 10% or 20% மட்டும் கொஞ்சம் ரிஸ்கி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இதுல மிட் கேப் அந்த மாதிரி லார்ஜ் கேப்ல வந்துட்டு, இல்லைன்னா மிக்சடா வந்து ஃபிளெக்ஸி கேப்ல பண்ணி பாருங்க. வந்துட்டு கொஞ்சம் சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். பட் அதே டைம்ல மார்க்கெட் வந்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி தடுமாற்றம் இருக்கும்போது என்ஏவி குறைஞ்சதுன்னா, என்ஏவி குறையும் போது இன்வெஸ்ட் பண்றது வந்து சரியான விஷயம் சார். மியூச்சுவல் ஃபண்ட்ல அது எஸ்ஐபி மோட்ல தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அக்யூமுலேஷன் ஆஃப் யூனிட்ஸ் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பெரிய விஷயம். நீங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்க விற்கும் போது யூனிட்ஸ் தான் விற்பீங்க. உங்களுக்கு அங்க வந்து ஒரு காஸ்ட் வந்துட்டு அங்க இருக்காது. ஐ மீன் அது கரன்சி வந்து அங்க பெருசா அப்ளை ஆகாது. அங்க வந்து உங்களுக்கு யூனிட்ஸ் தான், யூனிட்ஸோட ரேட் அப்ப எவ்வளவு இருக்குதோ அதுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம்ல பண்ணும்போது நல்லா இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க, வெளியே நிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க சொன்னீங்க டைரக்ட் ஃபண்ட் ரெகுலர் ஃபண்ட் சார். டைரக்ட் ஃபண்டோட ரெகுலர் ஃபண்ட்ல வந்துட்டு ஒரு அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் சார் இருக்கும். நீங்க ஒரு டைரக்ட்ல பண்ணும்போது ஒரு 0.7 இருந்ததுன்னா ரெகுலர்ல வந்து ஒரு 1.4க்கு தான் செய்யும் வந்துட்டு. ஸோ அந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியும். பட் அதுல அட்வைஸ் வந்துட்டு கிடைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன மாதிரி பொசிஷன் பண்ணிக்கணும், நீங்க இந்த மாதிரி என்ன டிசிஷன் வந்து எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம் சார். இதோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சார். இப்போ நீங்க டைரக்டா பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 7 to 8% வருதுன்னா, இந்த மாதிரியான ஒரு கைட்லைன்லோட நீங்க பண்ணீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து 14ல இருந்து 22% வரைக்கும் போகும். நீங்க இந்த 1% சர்வீஸ் சார்ஜ்ல வந்து நீங்க பாக்குறீங்க, ரெண்டும் அந்த இம்பாக்ட் கொடுக்கதான் செய்யும். இந்த 1% சர்வீஸ் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8% அப்படின்னு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா, நீங்க அந்த ஒரு 1%க்கு அதிகமா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7% தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மைனஸ் வந்து 1% பண்ணும்போது. பட் வேற உங்களுக்கு வர வேண்டியது வந்துட்டு ஒரு 16%, 14%, 16%, 18%, 21%, 23% இப்படிலாம் வந்து -1% இருந்ததுன்னா ஒன்றும் பெரிய கவலை கிடையாது சார். அது அப்ரிஷியபிளான ஒரு growth கொடுக்கும், அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் வந்துட்டு. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்றாங்க வந்துட்டு, நான் நிறைய பாக்குறேன். டைரக்ட் ஃபண்ட்ல பண்ணோம்னா, பட் டைரக்ட்ல யார் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நிறைய தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் பத்தி நிறைய தெரிஞ்சதுன்னா நீங்க யாருமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த செக்டார் இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும், எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து டைரக்டா பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு தெரியாத போது சரியான அட்வைஸ் வச்சுக்கிட்டு உங்களுடைய டார்கெட்டை வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும், எனக்கு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எனக்கு தேவைப்படுது, இந்த மாதிரியான கண்டிஷன்ல எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த உங்களோட பர்சனல் அட்வைசர், இந்த மாதிரி பினான்சியல் அட்வைசர் யாரோ உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க டைரக்டா பண்ணும்போது தடுமாறிட்டே இருப்பீங்க. அது வந்து ரொம்ப சங்கடமான விஷயம். அது நீங்க அது கன்சல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல கன்சல்டன்ட் கிட்ட வந்து வச்சுக்கோங்க சார். தேங்க்யூ சார். மேடம், ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க சொன்னீங்க வந்துட்டு பயமா இருக்கு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம் மேடம். இப்ப டாக்டருக்கு படிக்கிறதுன்னு சொன்னா மேடம், டாக்டருக்கு படிக்கிறதுன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு பேசிக்கா வந்து பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில வந்து அந்த கட் ஆஃப் வச்சு தான் அவங்க வந்துட்டு உள்ளவே எடுப்பாங்க இல்லைங்களா. MBBSக்கு எல்லாம் போற மாதிரி இருந்தா நீட் எக்ஸாம்ல இவ்வளவு பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் உள்ள இருக்கும். நீங்க அதுக்கு உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் அவரு பாஸ் பண்ணிட்டு வெளியில வந்து ஒரு 5 years கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் அவரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இது பண்ணி, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ப்ரொஃபஷனோட இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 11 yearsன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அந்த MD எல்லாம் முடிச்சா மட்டும்தான் வந்து உங்களை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வந்து சரியா ரெகுலேட் ஆகி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டாக்டர் ப்ரொஃபஷன் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது தான் பண்ண முடியும். ஸோ ஒரு டாக்டர் அவர் மேல நம்பிக்கை எப்ப கிடைக்கும்னா, அவர் படிச்சு முடிக்கிறதே 12 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பிராக்டிஸ் வந்து ஒரு 3 வருஷம் ஆகும். அது 15 years ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டாக்டர் அவரு வெளியில வருவாரு. ஒரு என்ஜினியரிங் அப்படிதான் வந்துட்டு நீங்க 4 years கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு அப்ரண்டிஸ் போய் அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணி இதெல்லாம் ஒரு திருப்பியும் ஒரு கம்ப்ளீட் என்ஜினியரா வர்றதுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 8 years ஆயிடும்.
ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் ஒரு மீன் ஒரு 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 லாயரா போறீங்கன்னா அந்த ப்ரொஃபஷன்ல வந்துட்டு அவரு படிச்சு ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் யார் கூடயாவது வந்து ஒரு அசிஸ்டண்டா இருந்துகிட்டு அவங்க கீழே ஒரு சீனியர் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு அவரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் லாயரா வர்றதுக்கும் அவருக்கும் வந்துட்டு ஒரு +2 முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கும் +1 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் கிடைக்கும் வந்துட்டு. இதுக்கப்புறம் தான் அவங்க சரியான ஆளாவே எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க. நீங்க இதே மாதிரி இப்ப நீங்க ஒரு டீச்சர் ஆனாலும் கூட நீங்க அதுதான், ப்ரொஃபஸர் ஆனாலும் அதுதான். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அது பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இது எல்லாமே நிறைய இருக்கும். எக்ஸாமினேஷன்ல நீங்க பாஸ் பண்ணிட்டு தான் வெளியில வந்துதான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஒரு ரிலையபிள் பர்சனா உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். பட் வேற மார்க்கெட்ல இருக்கும்போது மார்க்கெட்ல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணினா இன்னைக்கே ட்ரேட் பண்றதுக்கு உண்டான அலோபிள் இது வந்து இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஒரு பேன் கார்டை வச்சு உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ஒரு போட்டோ வச்சு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ண நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இப்பெல்லாம் 10 மினிட்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். அப்ப 11th மினிட் நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நல்லா கவனிங்க, எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஒரு பீரியட் ஆஃப் அந்த ட்ரைனிங் நாலேஜ் கேதரிங் எல்லாம் இவ்வளவு இருக்கும்போது இங்க ஷேர் மார்க்கெட்ல மட்டும் தான் வந்த உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே வந்து வராங்க. உங்களுக்கு நினைச்ச உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, நினைச்ச உடனே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நாலேஜ் இல்லாம எப்படி சக்சஸ் வந்து பண்ண முடியும்? சான்ஸே கிடையாது வந்துட்டு. இப்ப நீங்க உங்களோட ப்ரொஃபஷன்ல வந்துட்டு நீங்க வந்து இப்ப சார் உங்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார் பாத்தீங்களா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களோட ஹர்டில்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு நீங்க கிராஸ் வந்து பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு ஹர்டில்ஸ் கிராஸ் பண்ணிருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு தெரியும். உங்க லெவலுக்கு ஒருத்தர் இங்க வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் வச்சிருக்கணும், என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும்லாம் தெரியும். சோ இதெல்லாம் இல்லாம நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வரவே கூடாது. சோ மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு இன்னைக்கு ஒரு வேர்ல்டு ரூல் பண்ண போகுதுன்றது உண்மை. ஏன்னா நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 2019 வரைக்கும் 2.25 கோடியா இருந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இந்த கணக்கு வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 crores போயிட்டு இருக்குது. ஸோ அதனால டிமாண்ட் வந்துட்டு இருக்குது. அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு, எல்லாமே ட்ரேட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் அது பேசிவ் இன்கம்மா வச்சுக்கிறாங்க, சில பேர் அது வந்து மெயின் இன்கமே வச்சுக்கிறாங்க. ஸோ இதோட நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்க யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ மஸ்ட் ஸ்டடின்ற கண்டிஷன்லாம் வராதான் போது வந்துட்டு. அப்போ நீங்க அதுக்குள்ள டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். ஒரு இது வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷன் மேடம். இதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்குது வந்து நம்ம அதானிக்கெல்லாம் பேசலாம்னு பார்த்தோம். நீங்க நம்ம அப்படியே இப்போ ஃப்ளோல கண்டினியூ பண்ணிக்கலாம். இது நீங்க உங்களுக்கு ஒரு பிசினஸ் உமனா இப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப 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 மீகரான இன்வெஸ்ட்மெண்ட். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய சார்ந்து நாலேஜ் தான். நாலேஜும் உங்களுடைய மைண்ட் செட்டும், நீங்க எவ்வளவு பேஷண்டா இருக்கிறீங்க, வெயிட் பண்றீங்க, இந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் அதை வாங்கணும், சரியான இடத்துக்கு போகும்போது தான் விற்கணும், இந்த மாதிரி அந்த டிசிப்ளின் இருக்கணும். இந்த சூட்சமங்கள் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் போது மட்டும்தான் அந்த மார்க்கெட் வந்து உங்க கையில வந்துட்டு தட்டுப்படும். நாங்களும் ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் விட்டுருக்கோம், நாங்க லாஸ் பண்ணிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட சூட்சமங்களையும் மார்க்கெட்டோடைய ஒரு மூவ்மெண்ட்டையும் நாங்க அப்பதான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கலன்றதுனால மார்க்கெட் வந்து தப்பா கிடையாது வந்துட்டு. நம்மளுக்கு மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம எது செஞ்சாலும் ஃபெயிலியரா தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்துட்டு நம்மளால கணிக்க முடியவே இல்லை அப்படின்னு. கணிக்க முடியுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒரு இப்ப டெய்லி நம்ம வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லா கமாடிட்டிஸும் வாங்கிட்டு இருக்கிறோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஏன் விலை ஏறுது, ஏன் விலை குறையுது, நம்மளுக்கு அது தெரியுமா? ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு எந்த சட்னி போட்டா சரியா இருக்கும், அன்னைக்கு என்ன மாதிரி சாம்பார் வச்சா சரியா இருக்கும்ன்றது அவங்களுக்கு இந்த சூட்சமம் கண்டுபிடிக்கிறதுக்கே நாள் ஆகும் வந்துட்டு. அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணி இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எது போட்டா நம்மளுக்கு லாபகரமா இருக்கும், டேஸ்ட் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நாலேஜ் வந்துட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஈல்ட் ஆகுறதுக்குன்னு ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். இது எல்லாம் கலந்துதான் ஒரு பிசினஸ்லயோ ஒரு ப்ரொஃபஷன்லயோ ஒரு ஜாப்லயோ நீங்க செட் ஆக முடியும். ஸோ நீங்க இப்போ ஜாப் எல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடியே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்ல ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும், இல்லைன்னா ஒரு அப்ரெண்டிஸ் பண்ணிருக்கீங்களா, எல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபெயிலியர் ஆக்குறதே தவிர அப்சல்யூட்டான பெஸ்ட் ப்ரொஃபஷன். இதுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் வந்து பெருசா 10th இருந்தாலே போதும். பட் 10th ஸ்டாண்டர்ட் இருந்தா கூட நீங்க மார்க்கெட்டை வந்து ஸ்டடி பண்றது எப்போ வேணாலும் ஸ்டடி பண்ணாலும் நீங்க டைரக்டாவே இன்டைரக்டா மார்க்கெட்டை ரூல் பண்ணலாம். சரியான மியூச்சுவல் ஃபண்டை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்க எதுவுமே செய்யாம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கும் செய்யாம வந்துட்டு பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியறதுக்கு சான்ஸும் இங்க மட்டும்தான் இருக்கு.
வேற எங்கேயும் கிடையவே கிடையாது. பட் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் நாலேஜ், பேஷன்ஸ், மைண்ட் செட். இதுதான் வந்து தீஸ் ஆர் தி மேட்டர்ஸ். ஸோ இங்கதான் வந்து நம்மளுடைய இதுவே அந்த ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூவே அங்கதான் இருக்குது. நம்ம அப்படிதான் நம்ம வந்துட்டு ஒரு அந்த ஒரு லிங்க் கிடைக்கணும், ஒரு கனெக்ட் ஆகணும் ஷேர் மார்க்கெட் கூட வந்துட்டு. ஸோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு எவ்வளவு ஈஸியா இருக்காது. பிகாஸ் நிறைய வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜில போயிட்டு இருக்கும்போது இன்னும் வந்துட்டு மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பயங்கர அப்வர்ட் மூவ்மெண்ட், பயங்கர டவுன்வர்ட் மூவ்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ மணி ஃப்ளோ வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கும். நேற்று உள்ள மார்க்கெட்லாம் இன்னைக்கு கிடையாது. நாங்க நேற்றுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க வந்துட்டு போய் பார்க்கும் போதே ஒரு நாட்டோடைய பட்ஜெட் அளவுக்கு ஒரு நாள்ல ட்ரேட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. உலகத்திலே என்எஸ்சில வந்துட்டு அந்த ஸ்பெகுலேஷன் மார்க்கெட்ல வந்து உலகத்திலே அதிகமா ட்ரேட் ஆகுறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு. ஸோ அவ்வளோ பணம் ஃப்ளோ ஆகுது, அவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே ட்ரேட் எங்க அதிகமா பண்றாங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல தான் பண்றாங்க. ஸோ இவ்வளவு பெரிய விஷயம்லாம் இருக்கும்போது நம்ம கத்துக்காம போறது பெரிய ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லாஸா தான் இருக்கும். இது எக்ஸாகரேஷன் கிடையாது, ப்ராக்டிக்கல் திங் வந்து ரொம்ப ரியாலிட்டி. இங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம எதர் இன்வெஸ்டராவோ இல்ல வந்து ஒரு ட்ரேடராவோ இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஜென்ரல் ஷேர் மார்க்கெட்டை கத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அங்க பெருசா வந்து ஈக்விட்டி தேவைப்படுது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தேவைப்படுது. ஒரு அமௌண்ட் தேவைப்படும் போது நம்ம ஒரு லோன் வாங்குவோம், அதர்வைஸ் யாராவது ஒரு பார்ட்னரா சேர்த்துப்போம். இந்த லோன் வந்து பிரைவேட்டாவோ இல்ல பேங்க்லயே வாங்குவோம். வந்துட்டு அங்க 2 கண்டிஷன் என்ன அப்ளை ஆகும்னா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்க வாங்கின லோனுக்கு நீங்க பணம் கட்டி தான் அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணி தான். இன்கேஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிறோம்னு சொன்னோம்னா, பார்ட்னரா சேர்த்துக்கிற சென்ஸ் வந்துட்டு இந்த லாஸ்லயும் சரி ப்ராஃபிட் சரி ஷேர் பண்ணிக்குவார். பட் இதுல பார்ட்னரா வந்துட்டு ஒரு பார்ட்னர் வச்சுக்கலாம், நீங்க 3 பார்ட்னர் வச்சுக்கலாம், நிறைய பார்ட்னர் வச்சுக்கலாம். வந்துட்டு அது அக்கார்டிங் டு யுவர் நீட்ஸ், உங்களுடைய எவ்வளவு தூரம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை ஸ்பிளிட் பண்ணுவாங்க வந்துட்டு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னா ஒரு 100 ஸ்பிளிட் பண்ணி ஒரே ஆள்கிட்ட 1 லட்ச ரூபாய் தேவைப்படுறது பதில் வந்து ஒரு 100 பேர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு வாங்கிறீங்க. 1000 × 100 1 லட்ச ரூபாய் கிடைச்சிடும் வந்துட்டு. இப்போ என்னன்னா பார்ட்னர் சைஸ் உங்களுக்கு பெருசாயிடும் வந்துட்டு. நீங்க ஒரு பார்ட்னர், மெயின் பார்ட்னர் பிளஸ் ஒரு 100 பேர் பார்ட்னர், அப்போ மொத்தம் அந்த கம்பெனிக்கு 101 பேர் பார்ட்னர். ஸோ ஒரு மெயின் பார்ட்னர் உங்களுக்கு இப்போ உங்க டோட்டல் கம்பெனியோட அசெட் வந்து ஒரு 2 lakhs இருக்குதுன்னா 50% உங்ககிட்ட இருக்குது, மீதி 50% ஸ்பிளிட் ஆகி தனித்தனியா ஒரு 100 பேர் இருக்கிறதுனால 0.5% 0.5% இருக்கும். ஸோ ஒரு ப்ராஃபிட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஷேர் பண்ணிக்கோ. நம்ம இப்போ 100 ரூபாய் வந்ததுன்னா ப்ராஃபிட் வந்ததுன்னா நீங்க எல்லாமே 500 ரூபாய் நீங்க எடுத்துக்குவீங்க. நீங்க 50% ஷேர் ஹோல்டர் 50 ரூபாய் எடுத்துக்கீங்க, 50 ரூபாய் எடுத்துக்குவீங்க. அவங்க 100 பேர் 50 ரூபாய் பிரிக்கும் போது ஆளுக்கு 50 பைசான்ற மாதிரி எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். ஸோ சில பேர் ஒரே ஒரு ஷேர் வச்சுக்குவாங்க, அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 50 பைசா கிடைக்கும். சில பேர் 10 ஷேர் வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்கும். ஸோ அக்கார்டிங் டு ஸ்பிளிட் பண்ணப்பட்ட ஷேருக்கு ஏத்த மாதிரி அது அவங்களுக்கு உண்டான ஒரு போர்ஷன் வந்து ப்ராஃபிட்டாவோ இல்ல லாஸாவோ போய் சேர்ந்துருவாங்க. ஸோ இதுல அந்த எக்ஸாக்டான ஷேர்ஸ் வச்சிருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு இது வேண்டாம், நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், எனக்கு இது போதும், நான் இதை வித்துடுறேன், என்னோட அந்த சைட்ல என்னோட பார்ட்னர்ஷிப்பை வந்து நான் வேற ஒருத்தர் நேம் பண்ணிக்கிறேன், அவருக்கு வந்து நான் எழுதி கொடுத்துட்றேன், நான் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் நடக்கிற இடம் தான் ஷேர் மார்க்கெட் வந்துட்டு. ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்ன மாதிரி நடக்குது போகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்க விஷயமே வந்துட்டு. இதுல இந்த கம்பெனியோட அசஸ்மெண்ட்ல வந்து இந்த கம்பெனி மேல போகுமா கீழே வருமா, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவர் 50 பைசாக்கு தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஷேர்ஸ் வந்து 50 பைசாக்கு வச்சிருக்கிறதுனால அவர் வந்து 1 ரூபாய்க்கு விற்கலாம், அவரு 100 ரூபாய்க்கு விற்கலாம், அதோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி. அதோடைய ஒருவேளை அது சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஒரு அண்டர் ரேட்டுக்கு வித்துட்டு வெளில வந்துருவாரு. ஸோ இதெல்லாம் நம்ம சரியா பண்ண முடியுமா, கெஸ் பண்ணி அசஸ் பண்ணி நம்ம இதை வாங்க முடியுமா, இது சரியான விலைக்கு வாங்குறோமா சரியான விலைக்கு விற்கிறோமா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் வந்து ஷேர் மார்க்கெட். இதை வந்து இன்னைக்கு நேத்து வரைக்கும் மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓப்பன் மார்க்கெட் நம்ம சந்தையில எல்லாம் வந்து காய்கறி சந்தையில எல்லாம் எப்படி பண்றோமோ, அந்த பழம் வைப்பாங்க, சில பெரிய பெரிய பொருட்கள்லாம் வந்து ஒரு கூரா ஒரு பழத்தாரெல்லாம் விற்கும் போது ஒரு தார் இவ்வளவு விலைக்கு விற்பாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க எது மோஸ்ட் பிட்டபிள் பிரைஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இது சேம் திங் தான் அப்ப நடந்தது. இப்ப எல்லாமே வந்து டிஜிட்டல் வைஸ் ஆயிடுச்சு. இவ்வளவுதான், சிம்பிளான ஃபார்மேட் தான். இங்க என்ன அப்படின்னம்னா
அங்க சந்தையில இருக்கிறவங்க ஒரு 100 பேர் 200 பேர் கலந்துக்குவாங்க. இங்க நம்ம 2 கோடி பேர் 3 கோடி பேர் கலந்துக்கிறதுனால என்ன மாதிரியான அது இம்பாக்ட் கொடுக்குது, எப்படி நம்ம வந்து அது எடுத்துக்கிறது அப்படின்றதுதான் இங்க வந்து மிகப்பெரிய விஷயம். பேசிக்கலி இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டோட விஷயம். இவ்வளவுதான் வந்துட்டு. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. சில பேர் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கு வித்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதான் ட்ரேடிங்ல பண்ணிக்கிற விஷயம். அதே நாள்ல வித்துட்டு அன்னைக்கே வாங்கிட்டு அன்னைக்கே வித்துட்டாங்க, அது டே ட்ரேடிங் சொல்லிடுறோம். இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு வாங்கி விற்கிறாங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் சொல்லிக்கிறோம். ரொம்ப நாள் வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா லாங் ட்ரேடிங் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்க போறோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வந்துட்டு. இதுல பெரிய இதெல்லாம் கிடையாது. ட்ரேடிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம சார் நீங்க ரொம்ப சிம்பிளாவே சொல்லும் போது வந்து எனக்கு நிஜமாவே அது புரியுது சார். ஆக்சுவலி ஓகே, இது இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ வந்து இது வந்து ஆன்லைன்ல நடக்குதா இல்ல வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குங்களா சார் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு? மேடம் இப்போ ஆக்சுவலா இப்போ ஒரு கம்பெனிஸ் இப்போ நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது கம்பெனிஸ்குள்ள தான். அது ஒரு கம்பெனிஸோட ஷேர்ஸ் தான் ஈக்விட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து தான் நம்ம இங்க இதுதான் இந்த மார்க்கெட் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் தான் ஷேர் மார்க்கெட்னு சொல்லப்படுது. அப்போ எல்லா கம்பெனிஸும் அவங்களுக்கு தனியா பண்ணாம ஒரு ரெகுலேட்டட் கமிட்டி கிட்ட ஒப்படைக்கிறாங்க வந்துட்டு. அதுதான் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு. அந்த கமிட்டில தான் எல்லாம் நடக்குது. எல்லா கம்பெனிஸும் அங்க வந்து என்னோட ப்ராடக்ட்டை வந்து நாங்க என்னோட கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், லிஸ்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு இது மாதிரி நான் ஷேரை பிரிச்சிருக்கேன், நான் 1 லட்சம் ஷேரா பிரிச்சிருக்கேன், 1 கோடி ஷேரா பிரிச்சிருக்கேன், என்னோட ஒரு ஷேர் வேல்யூ இவ்வளவு, இதுல வந்து நாங்க இவ்வளவு ட்ரேட் பண்ணிக்கிறோம், இவ்வளவு விலைக்கு நாங்க விற்கிறது வாங்குறதுல நான் எங்களுடைய இதுல வந்து நான் போட்டுடுறேன், நீங்க அதை அப்படியே ரெஃபர் பண்ணி உங்களுதுலயும் போட்டுக்கங்க, இதுதான் என்னோட விஷயம்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க வந்து. இப்ப அங்க லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலர் வேண்டிருக்காங்க. செபின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலர் இருக்காங்க. இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சரியா நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது. இப்ப நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டைரக்டா எல்லாத்திட்டையும் போக முடியாதுன்றதுனால நடுல ஒரு புரோக்கரேஜ் வைப்பாங்க வந்துட்டு. நடுல ஒரு புரோக்கர் வச்சுட்டு புரோக்கர் மூலமா தான் எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. சோ நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ஒரு பேங்க் மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணிக்குவாங்க. அவங்களை அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து என் மூலமா என்னோட அக்கௌண்ட் மூலமா நீங்க ட்ரேட் பண்ணுங்க, நான் வந்து என்எஸ்சில கூட நான் டைப்ல இருக்கேன், நீங்க என் மூலமா பண்ணுங்க, எனக்கு மட்டும் ஒரு சின்ன கமிஷன் கொடுத்துருங்க அப்படின்வாங்க. அந்த கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹1,00,000 ₹1 ₹1000 ₹1 அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் வந்து இருக்கும். இல்லைன்னா பிளாட் ரேட்டா வந்துட்டு ₹50 ஒரு ₹10 ₹20 சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கமிஷன் வச்சு அவங்க பண்ணுவாங்க. அவ்வளவுதான். கமிஷன் ரொம்ப 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 சின்னதா தான் இருக்கும். ஒரு 10,000க்கு ₹1 ₹1,00,000 ₹1 அப்படிங்கிற மாதிரி. இவங்க மூலமா உங்களுக்கு தேவையான நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன கம்பெனி லிஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க விலைய, இந்த விலை விற்கிற விலை, ஒரு கம்பெனிஸ்க்கும் ஒரு விற்கிற விலை வாங்குற விலை, இப்போதைக்கு இந்த விலைக்கு போகுது, இப்போதைக்கு அந்த விலைக்கு போகுதுன்னு சொல்ற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்க வாங்கணும்னா இந்த மாதிரி புரோக்கர் மூலமா போய் வாங்கிடணும். இவ்வளவுதான் அந்த ப்ராசஸ். இது எல்லாமே இன்னைக்கு நேத்துக்கெல்லாம் நடந்தது ஆஃப்லைன்ல நடந்தது. QE விற்கிற மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது. ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட பேஜ்ல அவரோட வெப் பேஜ்ல எல்லாத்தையும் அவைலபிளா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். உங்க புரோக்கர் மூலமா எந்த கம்பெனி அக்கௌண்ட் வாங்குறீங்க, எந்த கம்பெனியோட ஷேர் வந்து விற்கிறீங்கன்றத நீங்க வச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லியிருப்பாங்க. டிமேட் அக்கௌண்ட்ன்றது ஒண்ணும் கிடையாது. ஷேர்ஸ்ன்றது பிசிக்கல் ஃபார்மேட்ல இருக்கும், அதாவது மெட்டீரியல்ல இருக்கும். டிமேட் அப்படின்றது டிமெட்டீரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த பிசிக்கல் ஃபார்ம் அப்படியே டிஜிட்டல் ஃபார்மை மாத்திரம் தான் டிமேட். அதான் டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது. அந்த டிமேட் ஃபார்மேட்ல உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம பணமே பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் எல்லாம் பண்றோம்னா இன்னைக்கெல்லாம் நேத்து மாதிரி நம்ம நிறைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தேவையில்லை, ஆன்லைன்ல எல்லாம் முடிச்சிடுறோம் ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றது எல்லாமே. சோ அதே மாதிரி நம்ம வாங்குறத நம்மளுடைய இதுல வந்துட்டு ஒரு டிமெட்டீரியலைஸ் பண்ணி வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல நம்மளுடைய ஷேர்ஸ் எல்லாம் அங்க இருக்கும் வந்துட்டு. அது அப்படியே நீங்க அவங்க மூலமா வித்துடலாம். நீங்க வாங்கும்போது ஒரு ஒரு ₹1000 ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹10 கமிஷன் வச்சுக்குவாங்க. நீங்க விற்கும் போது அதே மாதிரி ஒரு ₹1000 விற்கிறீங்கன்னா அவங்க விற்கும் போது ஒண்ணு செஞ்சிருவாங்க. அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜாவது ₹10 வாங்கிக்குவாங்க. சோ நீங்க வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு சார்ஜஸ் வந்து அந்த நம்ம டிமேட் ப்ரொவைடர் இருக்காரு இல்லைங்களா, நம்ம புரோக்கர் கிட்ட கொடுத்துடணும். இவ்வளவுதான். எல்லாமே ஆன்லைன்ல இந்த மாதிரி சிம்பிள் ப்ரொசீஜர்ல நடக்கும். ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். இன்னைக்கு வெப்ல எல்லாம் வந்துருச்சு. 10 இன்னைக்கு மொபைல்ல கூட வந்துருச்சு. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம்.
ஓகே சார். ஷூர். வெல் எக்ஸ்பிளைன்டு சார். தேங்க்யூ. ஸோ இதை பற்றி நான் கண்டிப்பா ஏதாவது புக் இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாவது பிடிஎஃப் ஏதாவது இருக்கா? இதை நான் படிச்சாக்கா ஸோ இன்னும் வந்து எனக்கு கிளியரா தெரியும்ன்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ரெஃபர் பண்ணுமா நான்? தமிழ் ஓகேவா இருந்தா நீங்க ஒரு பேசிக்கான புக் இருக்கு மேடம். தமிழ் ஓகே தானே உங்களுக்கு? ஓகே தான் சார். நான் படிப்பேன் தமிழ்ல. இப்ப சோம வள்ளியப்பன் வந்து ஒரு சார் வந்து அல்ல பணம் ஒரு புக் வச்சிருப்பாரு. அது வந்து ஒரு 5 வால்யூமா வச்சிருப்பாங்க. ஓகே சார். அல்ல பணம் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நீங்க இனிஷியலா வந்து 1 2 3 மட்டும் படிங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். 4 and 5 வந்து அப்புறமா படிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முதல் படிச்சுக்கங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு. செகண்ட் அண்ட் தேர்ட்ல வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் எப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கமா சொல்லியிருப்பாரு. ரொம்ப சின்ன குழந்தைக்கும் புரியுற மாதிரி இருக்கும். நல்ல ரைட் அப் வந்துட்டு. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து கொஞ்சம் பிசினஸ் வந்துட்டு கொஞ்சம் டீடைலிங் பண்ணியிருப்பாரு. அது நீங்க இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல மட்டும் படிங்க. 1 முடிச்சுதான் 2 படிக்கணும், 2 முடிச்சுதான் நீங்க 3 படிக்கணும். நீங்க அந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு புக்கும் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 250 rupees தான் இருக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நானே வாங்கி படிங்க மேடம். ஓகே, இது வந்து பிடிஎஃப் இருக்குமா இல்ல நான் வந்து ஆன்லைன்ல வாங்கணுமா? உங்களுக்கு ஆன்லைன்ல வேணா நானே சாருக்கு காமிச்சிக்கிறேன். நீங்க வந்து பாருங்க. என்கிட்ட வந்துட்டு 1 2 3 5 புக் இருக்குது. 4 மட்டும் என்கிட்ட வால்யூம் கிடையாது. நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல படிக்க முடிஞ்சா கிண்டல்ல கூட நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எப்பயுமே படிக்கும் போது வந்து ஒரு பிசிக்கல் புக்கா படிக்கிறது நல்லது மேடம். அது ஆமாங்க சார். பிசிக்கலா இருந்தாதான் அது நல்லது. எப்போ வேணாலுமே அதை எடுத்து படிக்கிறதுக்கு, ஒரு ஹோல்ட் பண்ணி படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலி நல்லா இருக்கும். கிழக்கு பதிப்பகத்துல போட்டிருப்பாங்க. ரெகுலரா இப்ப சார் சொன்னார் பாருங்க, நாணய விகடன். எங்களுக்குலாம் நாணய விகடன் இந்த பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. அது நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு. 2005 எல்லாம் நாங்க அப்பையில இருந்து அந்த நாணய விகடன் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப பெரிய ஒரு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், அப்டேட்டிவா இருக்கும். நிறைய கைட் பண்ணுவாங்க அவங்கள வந்துட்டு. ஓகே சார். இதுல அந்த புக் சொல்லுங்க. அந்த புக் நேம் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. நான் அல்ல பணம், அவ்வளவுதான் மேடம். 1 2 3 4 5 இருக்கும். அல்ல பணம். அல்ல பணம். ஓகே. ஆக்சுவலா அவரே வந்து நிறைய ட்ரேடிங் எல்லாம் பண்ணி இப்ப ட்ரேடிங்ல நிறுத்திட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. சோம வள்ளியப்பன் சாரே வந்துட்டு. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க சார். மேடம், எங்களுடைய கைண்ட் அட்வைஸ் என்னன்னீங்கன்னா, சஜஷன், இது வந்து ஒரு பெரிய ஓசன். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். எக்கனாமிக்ஸ் டைம் முடிஞ்சா படிங்க, பிசினஸ் லைன் படிங்க, உலக விஷயங்கள், கம்பெனி விஷயங்கள். என்ன மேடம்? சார் பிசினஸ் லைன் இது எக்கனாமிக் டைம்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க சார். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் பிராடன் ஆகும். அப்புறம் கரண்ட்ல எந்த மாதிரி கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பாருங்க. கரண்ட் சுச்சுவேஷனை ஸ்டடி பண்ணுங்க. ஒரு என்டர்பிரனர் மாதிரி தான் மேடம் இதுவும். மணி, அதாவது மணி இன்ஃப்ளேஷன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து இதன் மூலமா நம்ம ஈஸியா அதை மீட் ஓவர் பண்ணலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு பதிலாக லாங் டேர்ம்ல நீங்க எப்படி ஒரு என்டர்பிரனர் பிசினஸ் சக்சஸ் ஆகுறீங்களோ அது மாதிரி வெரி குட் அனலைசேஷன்ல டிஃப்ரெண்ட் செக்டாரில் நல்ல கம்பெனிஸை பிளான் பண்ணி லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்கிங்க. லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது மேடம். கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிக்கிங்க. இட் இஸ் டெஃபினட்டாக லைஃப்பில் இது ஒரு டிரைவிங் மாதிரி தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நான் என்னோடய எய்ம் என்னன்னா, டிரைவிங் பண்ணிட்டு லாங் ஜேர்னி போகிறத எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் சார் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டு இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த சூழ்நிலையில் எந்தெந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் எந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா இனிஷியலாக மியூச்சுவல் ஃபண்டில் சிலது பண்ணலாம். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. சாருடைய டாக்டர் வந்து இந்த வாரம் வரல, அடுத்த வாரம் வருவாங்க. நீங்கள் அவங்கள ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிங்க. அவங்க வெரி குட் கைடராக இருப்பாங்க. அவங்க வந்து கோயம்புத்தூரில் தான் இது சம்மந்தமாகவே கோர்ஸ் முடித்து வந்து மியூச்சுவல் ஃபண்டு அட்வைஸராக கூட ஆகிருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு நாலேஜ் கெயினபுள் ட்ராவலிங்காக தான் நான் எய்ம் பண்ணுறேன். இது வந்து ஒரு நல்ல டீ கடைக்கு போகிறோம், காசு கொடுக்குறோம், டீ வாங்கி சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம்.
அந்த மாதிரி தான் ஒன்றும் குறிப்பிட்ட கம்பெனி எது செலக்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் இருக்கிறத என்ஜாய் பண்ணணும். அந்த மாதிரி பாருங்கள். ரொம்ப பணக்காரன் ஆகணும், இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கே வரணும் அப்படின்லாம் ஒரு இதோட வராதிங்க. நிறைய நாலேஜபிளாக இருக்கணும்னு நினச்சிக்கிங்க. ட்ரெண்டு நிறைய பேருக்கு இது மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு அமுத ஊற்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு தளம் 40 நிமிஷத்துக்கு ஓடிடுச்சு. அதனால் அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வார வாரம் நடத்துறீங்களா சார் கிளப் ஹவுஸ்ல? மேடம், எவ்ரி சண்டே 9 to 9:30 காலையில், எவ்ரி மண்டே நாங்கள் கேள்வி ஞானம் பண்ணுறோம். எவ்ரி சண்டே மட்டும் 9 to 9:30 ஈவினிங் நைட்டு. ஓகே சார், ஓகே. அதனால ஒரு வாரம் கருத்துக்களை நீங்களும் சேகரியுங்கள், இங்கே பரிமாறிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்வி கணைகளுக்கு எங்களிடம் 2 தற்போது வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் சார் வாழ்க்கையில் அடிபட்டு அனுபவத்தோடு இருக்கின்றார். அவருடைய டாக்டரை இவருடைய ஸ்டைலை பார்த்து அவங்க குவாலிஃபை பண்ணி வெரி அழகாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வேணால் எங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேஷ் கேஃபே யூடியூப் சேனலை எடுத்து படித்து ஷேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து உங்களோடு பயணியுங்கள், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள், பகிர்ந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெய்சங்கர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ எனக்குமே அது புரிஞ்சிருக்கு. நானும் தொடர்ந்து படிக்க ட்ரை பண்ணுறேன். மேலே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அதில் ஷேர் பண்ணிப்போம். ஓகே, மிக்க நன்றி. வேற ஏதாவது உண்டா சார்? தளத்தை க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? ஒரு விஷயம் சார், மதன் சார் மதன் சார் ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருக்கா சார்? இப்போ அன்பு சார் கிட்ட கேள்வி இருக்குங்களா? எதுவும் இல்லை சார். நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். ஃபைன் சார். மதன் சார்? சார் எனக்கு கேள்வி இல்லை, ஆனால் பாயிண்ட் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா இன்னைக்கு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்றதுனால அடுத்த வாரம் பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இப்போ சொல்லுங்க சார், நோ ப்ராப்ளம். இல்ல நான் வாட் ஐம் டெல்லிங் இந்த மேடம் ரஞ்சனா மேடம்க்கு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஷேர் மார்க்கெட்டை பற்றி அங்கே சொல்லும் போது, நான் பேசிக்கலாக ஐ எம் ஏ இன்வெஸ்டர். நான் ஒரு இன்வெஸ்டர் பேசிக்கலி நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் அண்ட் வெல்த்தை பற்றி நாங்கள் இது பண்ணுறோம். பட் ஐ 40 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நான் பேசிக்கலி. நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, மேடம் கேட்கும் போது ஷேர் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அது பேசிக்கு தெரியணும். இப்போ நான் எப்பவுமே ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். சார் சொன்னார் புக்கை படிங்க அப்படின்னு. இப்போ புக்கை நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. எப்பவுமே ஒரு பணத்தை எதுக்கு நம்ம தேவைக்கு இல்லாத பணத்தை தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே எடுத்துன்னு வரணும். நம்ம கிட்ட தேவை இல்லாத ஒரு பணம், எனக்கு இது தேவையில்லை, அந்த பணத்தை தான் நான் இன்வெஸ்ட் பண்ண வரும்போது அப்புறம் வரணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம எதனால ஷேர் மார்க்கெட் உள்ள இன்வெஸ்ட் பண்றோம்னு நம்ம தெரியணும். ஒன்று உங்களுடைய பேசிக் இன்ஃப்ளேஷன் 7%, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 13%, உங்க எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் 15%, உங்களுடைய மேரேஜ் இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 16%, அப்புறம் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 15%. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு ஃபேமிலியில 2 குழந்தை, பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை யார் இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலியுடைய இன்ஃப்ளேஷன் 12%. அந்த 12% பீட் பண்றதுக்கு நம்ம நார்மலா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலும் உங்களுக்கு 7% கொடுத்தாலும் அது சேவிங் இல்லை, ஷேவிங் மணின்னு. ஸோ யூ நீட் டு சேவ் யுவர் மணி. முதல்ல பிஃபோர் கம்மிங் டு ஷேர் மார்க்கெட்டில் நான் எல்லாருக்கிட்டும் சொல்றது, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ட் யுவர் ஃபேமிலி. இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்ட பிறகு என்கிட்ட ஒரு சர்ப்ளஸ் பணம் 500 ரூபாய் இருக்கு, இல்லை 1000 ரூபாய் இருக்கு, அந்த பணம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டுள்ள வரணும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை புதுசாக வரவங்க எப்போ இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் ஷேர் மார்க்கெட்டை வாட்ச் பண்றது. ஷேர் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியை எடுத்து பார்த்துட்டு, ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் எனி கம்பெனிஸ். அது நீங்க சார் ஜெய்சங்கர் சாரே சொல்லுவாரு, பிகாஸ் ஐ எம் நாட் செபி அட்வைசர். அதனால ஸோ அதுல நீங்க ஒரு பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 12% ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ யுவர் பீட்டிங் இன்ஃப்ளேஷன், யுவர் ஃபேமிலி இன்ஃப்ளேஷன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் இன்ஃப்ளேஷன். நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் தமிழ்நாட்டில் 5%, தெலுங்கானால 7%, மற்ற அசாம்லலாம் பார்த்தீங்கன்னா கம்மி. ஸோ அண்ட் ஆவரேஜ் தான் இந்தியாவுக்கு 7%. ஸோ அதனால ஸோ ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சிருக்கணும். பண்ணி இது போல ஜெய்சங்கர் சார் கிட்ட அவங்க பெரிய பெரிய ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். நான் 22 இயர்ஸா இருக்கேன் ஷேர் மார்க்கெட்ல.
ஐம் இன்வெஸ்டிங் லாஸ்ட் 22 இயர்ஸ். இருந்தாலும் நானே ஒன்றும் கற்றுக்கல மார்க்கெட்டை பற்றி. நானே வந்து ஐ எம் ஆல்சோ சம்டைம்ஸ் லூசிங். பட் இருந்தாலும் ஐ எம் நாட் லூசிங் மை மணி. நான் ஐ ப்ராஃபிட் பண்ண அதனால புதுசாக வரவங்களுக்கு எப்பவுமே நான் காஷன் பண்ணது, மணியை வந்து எப்பவுமே யூ ஷுட் ரெஸ்பெக்ட். தேவையில்லாத பணம், உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணி தேவையில்லாத பணத்தை எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கைடை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸால இது. ஆனால் தப்பான ஆளுகிட்ட மாட்டினீங்கன்னா இருக்கிற பணமும் போயிடும். ரொம்ப நல்ல இருக்கிறவங்க அவங்க கரெக்டாக கைட் பண்ணுறவங்க கூட இருந்தால் தான் ஒன்ஸ் யூ கேன் லேர்ன் ஹவு டு ஸ்கேலபிள் யுவர் மணி. அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் நான் வேற ஏதாவது டாபிக்ல பேசுறேன். தேங்க்யூ சார். ஓ சார், சச் a great information சார். ஆக்சுவலி நான் வந்து இந்த சேவிங்ன்றது நான் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா பண்ணுவேன் வீட்டில். எனக்கு பர்சனல் சேவிங்கை நான் பண்ண மாட்டேன்னு நினைச்சிங்களேன். நிறைய செலவு பண்ணுவேன். அதாவது ஃபேமிலிக்கு இது வேணும், அது வேணும், இவங்களுக்கு இது வேணும், கம்பெனிக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒர்க்கர்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணணுன்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேனே தவிர எனக்கு நான் பர்சனலா சொல்றேன், எனக்கு நான் சேவிங் அதிகமா பண்ணவே மாட்டேன். ஸோ அதுல வந்து நான் ரொம்ப லேக்கா தான் இருக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன உடனே ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், தென் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருக்கணும்னு சொன்னோடனே எனக்கு ஃபிளாஷ் ஆகுதுங்க. ஓகே, அதெல்லாம் நான் போட்டு வச்சா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்ன்றது. தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா இதை பத்தி நான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் எனக்கு கேட்டு சில கேள்விங்க இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் வீக் கேட்டுக்கிறேங்க சார். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் வெல்கம் சார். வெரி ஃபைன் சார். மதன் சார், ரொம்ப அழகான வந்து ஒரு கைட் கொடுத்துருக்கீங்க. அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுது சார். ஆக்சுவலா உங்க அளவுக்கு நாங்க வந்து மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சார். ஆனா மார்க்கெட்ல வாங்கின அடி வந்து பெருசு சார். அதனாலதான் நிறைய வந்துட்டு டெப்த்ல போய் கோருக்குள்ள ஓடிட்டோம். அப்புறம் வெறி பிடிச்சி கத்துக்கிட்டோம் சார். அதுதான் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீங்க ரொம்ப 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 லாங் டிராவல் நீங்க பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலா பேசிக்கலி நான் வந்து மார்க்கெட்டிங் பர்சன் சார். அதுக்கப்புறம் தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தோம். அதனால தான் எங்களுக்கு இந்த பிசினஸ்ல இருந்து ரொம்ப மோஸ்ட் லவபிள் ப்ரொஃபஷன் வந்து அந்த மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது ஷேர் மார்க்கெட்டும் அழகா செட் ஆயிடுச்சு. சார், ஒன் மோர் திங் சார். இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணிருந்தோம், சார் கிட்ட பேசியிருந்தோம். பட் அந்த டைமிங்ல கொஞ்சம் டிஃபர் ஆயிடுச்சு. ஒரு 10 o'clock வந்து நம்ம இன்னைக்கு காலையில 10 o'clock வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் செஷன் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களோட என்னென்னலாம் நீங்க ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, ஸோ அதை வந்து ஒரு ரேட் பண்ணி நம்ம கொடுத்துலான்ற மாதிரி. ஸோ இந்த இதுல வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாமா, இல்ல இப்போதைக்கு இதை வச்சுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணலாமா, இது சரியான பையிங் பிரைஸா, ஹோல்டிங் பிரைஸா, செல்லிங் பிரைஸா, இல்ல எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துட்டு உங்களுடைய பர்சனல் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஆன்சர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா அது பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அதை நம்ம சண்டே மார்னிங் வந்துட்டு 9 to 9:30 ஒரு யூஸ்வல் செஷன் வந்துட்டு இருக்கும். பட் அந்த ஸ்பெஷல் செஷன் வந்துட்டு 10 o'clock உங்களோட பர்சனல் கொஸ்டின்ஸ் என்ன வந்தாலும் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஹோல்டு பண்ணிக்கிறீங்க, அது என்ன மாதிரி போக போகுது அப்படின்ற விஷயம் எல்லாம் பண்ணலாம். பட் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்துட்டு பர்சனலா தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம மார்க்கெட் பத்தினே நிறைய வந்து சொல்லக்கூடாது. அது செபி ரூல் படி வந்து ஒரு அஃபென்ஸா வந்து பண்றாங்க. அதனால நம்ம சில விஷயங்கள் 1-to-1 பண்ணிக்கலாம். பட் எவ்வளவுக்கு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்துட்டு பேசிடலாம். இன்னைக்கு பேசின மாதிரி நம்ம ஓரளவுக்கு அதெல்லாம் பண்ணிடலாம். இப்ப ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் எங்க போகும், எங்க திருப்பி வரும்ன்ற வரைக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் வந்து செபியோடைய ரூல் வந்து. அதனால நம்ம அந்த மார்க்கெட் அட்வைஸ் வந்து நம்ம அங்க பண்ணிக்கலாம். அதே கிளப் ஹவுஸ் வந்து 10 o'clock வர சண்டே வந்து மார்னிங் ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கலாம். உங்களோட பர்சனல் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கலாம். யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட அவங்களை இன்வைட் பண்ணிக்கங்க. அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சார் அனௌன்ஸ் பண்ணுவார் சார். இது பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப ரொம்ப நிறைய டைம் எடுத்துட்டோம். உங்களோட பேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நாங்க வந்து உமன் கிளப் ஹவுஸ் ஃபோரம்ல இருக்கிறதுனால நான் வந்து உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் கேட்குறேன். இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பிளஸ் வந்து இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு விருப்பப்பட்டா எங்க குரூப்ல வந்து ஒரு ஜூம் கால், ஜூம் மீட்டிங், ஒரு இல்லைன்னா வாட்ஸ்அப்ல, இல்லைன்னாக்கா ஒரு கிளப் ஹவுஸ்ல ஒரு நாள் செஷன், இல்லை ஒரு 5 நாள் செஷன் உங்களால கிளாஸ் எடுக்க முடியுங்களா சார், regarding sales and marketing and financial management? ஷூர் மேடம். அது நம்ம ஒரு மோஸ்ட் லவபிள் சப்ஜெக்ட் இல்லைங்களா, அதனால நிச்சயமா பண்ணலாம் வந்துட்டு. நீங்க சொல்லுங்க மேடம். நம்ம ஃபர்ஸ்ட்
உங்களோட ஆடியன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட் பண்ணலாம்னு சொல்லுங்க. பிகாஸ் நம்ம அது கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அது ஓவர் ஃபீடிங்காக ஆயிடக்கூடாது. ஸோ அதனால வந்து ஆமாங்க. நம்ம உங்களுடைய அந்த ஆடியன்ஸோடைய பொட்டன்ஷியல் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடலாம். நீங்க எல்லாமே உமன் ஆண்டர்பிரினர் சார், ஹோம் ஆண்டர்பிரினர்ஸ். சோ வீட்ல இருந்தே பிசினஸ் என்ன பேஸ் பண்றவங்க. மேடம்? பிசினஸ் பேஸ் வந்து என்ன மேடம்? ஹோம்லி இதுவா ப்ராடக்ட்ஸ் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது கமர்ஷியல் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் சார், பண்றீங்களா? ஹோம்மேட் Homemade ஃபுட்ஸ், products. ஹோம்மேட் தான். எஸ். இப்ப நான் வந்து கமர்ஷியலா பண்றேன். ஓகேங்களா? நீங்க என்ன மீ பண்றீங்க மேடம்? குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? சார் இது ஒன்லி இது பர்சனல் செஷன் பர்சனலா பேசிக்கலாம். ஏன்னா இது ரெக்கார்டிங் Okay, okay, செஷனு. மேடம் நீங்க சார் கிட்ட நம்பர் அப்படிங்களா? வாங்கிட்டு கால் பண்ணுங்க மேடம். நீங்க குரூப்ல ஜாயின் சரிங்க பண்ணிக்க சார். மேடம். சார்ட்டு தனியா பேசிங்க. ஏன்னா பர்சனல் விஷயம் ரொம்ப பேசணும்னா குரூப் டைமிங் அதிகமாயிட்டு போகும். புரியுது. ஓகே ஓகே. நாங்க half an hour தான் பிளான் பண்றோம். இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஓ தேங்க்யூ சார். பேக் எண்ட்ல தான் பேசிக்கிறேன். ஓகே. மதன் சார் வந்து ரொம்ப கேபிட்டலா கொடுத்துருக்காரு. ரொம்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு half an hourல இந்த ஷார்ட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுக்கணும். மீதி வேணா பர்சனலா நீங்க பேசிங்க. தேங்க்யூ. நன்றி. ஓகே நண்பர்களே. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு புதுசாக நண்பர்கள் மேடம் வந்தாங்க. நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அவங்களுக்கு புரிதல் கொடுக்க வேண்டியது நம்ம கடமையாக நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் சாருடைய அனுபவங்கள், மதன் சாருடைய எஸ்டாக் உன்னுடைய ஒரு கேபிட்டல் நல்லா கொடுத்துருக்கிறாரு. அதனால் எதுவுமே நம்ம அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எஸ்எஸ்ஆர் இருக்கிற பணத்தை ட்ரையல் அண்ட் எரரில் தான் போட்டு பண்ணணும் அப்படின்றது மிக முக்கியமான கருத்து. ரெண்டாவது நீங்கள் செபி அட்வைசரி கட்டிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நாங்கள் அனுபவப்பட்டவங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தளமாக தான் அது இருக்கின்றது.